Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. 15 மாத தாமதத்திற்கு பிறகு இந்தியா வந்து சேர்ந்தன அமெரிக்காவின் அதிநவீன அப்பாச்சி போர் ஹெலிகாப்டர்கள். பாகிஸ்தான் எல்லையில் நிலைநிறுத்தப்பட உள்ளதாக தகவல். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கரின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. உடல்நிலையை காரணம் காட்டி நேற்று பதவியில் இருந்து விலகிய நிலையில் முடிவு. நாட்டிற்கு சேவையாற்ற குடியரசு துணைத் தலைவர் பதவி உள்பட பல்வேறு வாய்ப்புகளை பெற்றவர் ஜெகதீப் தங்கர். நல்ல உடல் நலத்துடன் இருக்க வாழ்த்துவதாக பிரதமர் மோடி வலைப்பதிவு. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க காலவரம்பு நிர்ணயித்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து குடியரசுத் தலைவர் எழுப்பிய 14 கேள்விகள். ஒரு வார காலத்திற்குள் பதிலளிக்க அனைத்து மாநில அரசுகளுக்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். பஹல்காம் தாக்குதல் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பற்றி விவாதிக்க கோரி 2வது நாளாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மக்களவை மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. பீகார் மாநிலத்தில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு. டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி, கனிமொழி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கண்டன போராட்டம். சென்னை தேனாம்பேட்டை அப்பல்லோவுக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு 2 மணி நேரம் மருத்துவ பரிசோதனை. காரின் முன் இருக்கையில் அமர்ந்தபடி மீண்டும் கிரீம்ஸ் ரோடு அப்பல்லோவுக்கு திரும்பினார். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்தபடியே அலுவல்களை மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகள் தொடர்பாக தலைமைச் செயலாளருடன் ஆலோசனை மேற்கொண்டதாக தமிழக அரசு தகவல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலமுடன் உள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். இன்று காலை சில பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் தகவல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனுமதிக்கப்பட்டுள்ள சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கு மு க அழகிரி வருகை. உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே 2வது இடம் பிடித்திருப்பது புதிய சாதனை என தமிழக அரசு பெருமிதம். 2021ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு அடைந்து வரும் வளர்ச்சிகள், சாதனைகளை எவராலும் மறைத்திட முடியாது என்று அறிக்கை. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தாலிக்கு தங்கம், திருமண உதவி திட்டத்தில் இலவச பட்டுச்சேலையும் சேர்த்து வழங்கப்படும். கும்பகோணத்தில் பட்டு நெசவு தொழிலாளர்களுடனான கலந்தாய்வு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. திமுகவை வீழ்த்த விரும்பும் விஜய் அதிமுக கூட்டணியில் இணையலாம். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு. சீமானின் நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணியில் இணையுமா என எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வி. திமுகவுக்கு எதிராக ஒத்த கருத்துள்ள அனைத்து கட்சிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என அழைப்பு. அதிமுக கூட்டணியில் இணையுமாறு நதகவுக்கு எடப்பாடி பழனிசாமி விடுத்த அழைப்பு. 8 மாதங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என சீமான் பதில். நாம் தமிழர் அதிமுக கூட்டணிக்கு வருமான்ற கேள்விக்கு இன்னும் 8 மாதம் இருக்கு, பொறுத்திருந்து பாருங்க அப்படின்ற அளவில் வந்து பதிலளிச்சுக்க. நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணி வைக்க மாட்டோம். இல்ல, அது இன்னும் 8 மாதங்கள் இருக்கு, நாங்க வந்து அதுக்கான காலம் இருக்கு, நிச்சயமா வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அதே தான் நான் சொல்றேன், 8 மாதம் இருக்கு, பொறுத்திருந்து பாருங்க. சென்னையில் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் 7 வயது மகளை கழுத்தறுத்து கொலை செய்த தந்தை கைது. தாய் வீட்டில் இருந்த மனைவி தனது வீட்டிற்கு வர மறுத்ததால் கணவர் வெறிச்செயல். கணவனால் தனக்கும் குழந்தையின் உயிருக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாக புகார் அளித்திருந்த பெண். ஓட்டேரி போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காததால் குழந்தையின் கழுத்தை கத்தியால் அறுத்து கொன்ற தந்தை. குரூப் 4 தேர்வின் விடைத்தாள்கள் இருந்த பெட்டிகள் பிரிக்கப்பட்டதாக வெளியான தகவலுக்கு டிஎன்பிஎஸ்சி மறுப்பு. சாதாரண அட்டைப்பெட்டிகளில் விடைத்தாள்கள் கொண்டுவரப்படாது எனவும் விளக்கம். தமிழகத்தில் அரசு பேருந்துகளுக்கு கட்டண உயர்வு இருக்காது. அரியலூரில் பேட்டியளித்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் திட்டவட்டம். சீமானுக்கு 4 வாரங்களில் புதிய பாஸ்போர்ட் வழங்கும்படி மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தன் மீதான வழக்குகளை சுட்டிக்காட்டி பாஸ்போர்ட் வழங்க மறுக்கப்பட்டதை எதிர்த்து சீமான் வழக்கு தொடர்ந்த நிலையில் ஆணை.
போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட மடப்புரம் காவலாளி அஜித்தின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. வரும் செப்டம்பருடன் MiG-21 போர் விமானங்களின் பயன்பாட்டை நிறுத்த இந்திய ராணுவம் முடிவு. 60 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்த விமானங்களுக்கு பதிலாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் விமானங்களை பயன்படுத்த முடிவு. 2027 ஆகஸ்ட் 2ஆம் தேதி நிகழவுள்ளது இந்த நூற்றாண்டின் மிக நீண்ட சூரிய கிரகணம். 6 நிமிடங்கள் 23 வினாடிகள் வரை நீடிக்கும் அரிய நிகழ்வில் சூரியனை நிலவு முழுவதுமாக மறைக்கும் என விஞ்ஞானிகள் தகவல். நீலகிரி, தேனி, தென்காசி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் கணிப்பு. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.